இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் அடை தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிம்பிள் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, அதிக சத்துக்கள் நிறைந்ததும் கூட. எப்போதுமே இட்லி தோசை செய்கிறத விட அடிக்கடி வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ அடை தோசை மாவு அரைக்கணும் இல்லையா, அதுக்கு சாமான்கள் ஊற வச்சுக்கலாம். முதல்ல எடுத்துருக்கிறது இட்லி அரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே எல்லா சாமான்களையும் அளந்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் இட்லி அரிசிங்க எடுத்தீங்க அப்படின்னா அதே மெஷரிங் கப்பில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கணும். நான் சிகப்பு பச்சரிசி சேர்த்துருக்கிறேன். இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா எடுத்த கப்லையே 1/4 கப்பு, டம்ளரில் எடுத்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்க போகிறேன். கொள்ளு சேர்த்து அடை செய்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக அதே அளவு 1/4 கப் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு தொளி உள்ளதாக எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் இருக்குதுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் தான் நம்ம இந்த மாவுக்கு அரைக்கக்கூடிய சாமான்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இதை ஊற வச்சுக்கிட்டு இருக்கப்பயே இந்த அடை தோசைக்கு காரத்துக்கு நம்ம வரமிளகா போட்டு தான் அரைக்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை மிளகா வேணுமோ இந்த தண்ணியிலையே சேர்த்துக்கோங்க. பொதுவாக அடை தோசை அப்படின்னாலே கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காரத்தை குறைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இதை அரைக்கிறதுக்கு நீங்கள் கிரைண்டர்லேயும் மாட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் எப்படி அரைக்கணுங்கிறத காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட சின்ன மிக்சி ஜாரோ இல்லை பெரிய ஜாரோ இருந்தாலும் எதை வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க, மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறத விட. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு அரைவாசி ஊற வச்சதை சேர்த்துருக்கிறேன். இதிலேயே ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன். சில பேர்த்துக்கு சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி லைட்டாக விட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக அந்த அடை தோசைக்கு மாவு அரைக்கக்கூடாது. அதே மாதிரி மாவு கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வழுவழுன்னு இருக்கும், நல்லா இருக்காது அடை தோசை. இப்போ நம்ம ஊற வச்ச சாமான்களை நான் ஒரு 3 தடவையாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3ஆவது தடவை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதில் நான் தேங்காவும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் துருவின தேங்காவோ இல்லைன்னா பல்லாக கீறின தேங்காவை நீங்கள் டைரெக்டாக மாவில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை கொஞ்சமாக மிக்சியில் ஒரு விப்பரில் கடைசியாக விட்டு சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் போட்டு செய்கிறப்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டின மிக்சி ஜார்லையும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அடை தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த அடை தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதில் பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் அரைக்கிறப்ப கொஞ்சமாக இஞ்சி கூட போட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கோங்க. இப்போ மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி மாவும் கொஞ்சம் குறையாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு பாதி மாவை மட்டும்தான் எடுத்து உடனே அடை தோசை சுட போகிறேன்.
மிச்ச மாவு கொஞ்சம் மாவை புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பணியாரமாக சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ காலைல பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் பணியாரம் மாதிரி சுட்டு கொடுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக, அதாவது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெறும் முருங்கைக்கீரை மட்டும் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட அடை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் மாவு தன்னால் கெட்டியாயிடும். இப்போ அடை தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கல் இருந்துச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நான்ஸ்டிக் டவாவில் ஊற்றுறதை விட நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து விரவி விட்டுட்டு இப்போ அடை தோசை சுட்டுக்கலாங்க. அடை தோசை நீங்கள் கையிலையும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் எடுத்துருக்கிற கரண்டி மாதிரி எடுத்திங்கன்னா கையில் தட்டுற மாதிரியே நல்ல மெல்லிஸாக உங்களுக்கு அடை தோசை ஊற்ற முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடை தோசை அப்படின்னாலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வேகிறதும் நல்ல பக்குவமாக வெந்து வரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா செவந்து ஒரு சைடு வெந்திருக்குது. இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா மேலே மொறு மொறுன்னு செவந்து வெந்து வந்திருக்குது. இப்போ அடுத்த சைடும் ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ அவ்வளோதாங்க, 2 சைடும் நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. சூப்பரான அடை தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அடை தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நல்ல பெரிய மூடி தேங்காய், அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட ஒரு மெஷரிங் கப்பில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு இருக்கும். இதுலேயே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, நான் வந்து 7 வரமிளகா சேர்த்துருக்குறேன். கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை பொறுத்த வரைக்கும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக பொட்டுக்கடலை சேர்த்துற வேண்டாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சட்னி கொஞ்சம் கெட்டியாக தாங்க செய்ய போகிறேன். இந்த அடை தோசைக்கு கெட்டி சட்னியும் நல்லாயிருக்கும், தண்ணியாக அரைச்சி வச்ச சட்னியும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போதான் அவ்வளோதான், இந்த சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் போடுறது தான். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொட்டிடுங்க. சூப்பரான தேங்காய் சட்னி இந்த அடை தோசைக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த அடை தோசையும் சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.